கோயம்புத்தூரில் 2.5 மாத காலத்தில் 25 தெருநாய்களுக்கு ராபிஸ் தொற்று இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. ராபிஸ் நோய் பரவல் அதிகரித்திருப்பதாக அஞ்சப்படுகிறது. இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். கோயம்புத்தூரில் தெருநாய்கள் மூலம் பரவும் வெறிநாய் நோய் பாதிப்பு தீவிரமாக பரவ தொடங்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது. மாநகரில் கடந்த 2.5 மாதங்களில் மட்டும் சோதனை செய்யப்பட்ட 49 நாய்களில் 25 நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவை உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது மாநகர மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு கடுமையான எச்சரிக்கையாகும். கோவையில் தெருநாய்கள் மூலம் பரவும் ரேபிஸ் நோயை கட்டுப்படுத்த மாநகராட்சி உலக கால்நடை சேவையின் மிஷன் ரேபிஸ் திட்டத்துடன் இணைந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1,11,000 தெருநாய்கள் இருக்கும் நிலையில் அனைத்து நாய்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் நடைமுறையில் உள்ள சூழலில் தெருநாய்களின் ரேபிஸ் பாதிப்பு அதிகரித்திருப்பது திட்டத்தின் போதாமைகளை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். ரேபிஸ் நோய் பரவல் அதிகமுள்ள 14 முக்கிய பகுதிகளை மாநகராட்சி அடையாளம் கண்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் உடனடியாக தடுப்பூசி மற்றும் நாய் கருத்தடை அறுவை சிகிச்சை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜூன் 2025இல் தொடங்கப்பட்ட ரேபிஸ் புகார் உதவி எண்ணிற்கு 326 அழைப்புகள் வந்துள்ளன. இது மக்கள் மத்தியில் இருக்கும் அச்சத்தை காட்டுகிறது. சாதாரண காய்ச்சல் போல தொடங்கி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் ரேபிஸ் நோயின் பரவலையும் தெருநாய்களின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தாவிட்டால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அபாயம் உள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் மேலும் காலம் தாழ்த்தாமல் இந்த அபாயகரமான சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவையில் ராபிஸ் பாதிப்பை தடுக்க மாநகராட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன என்ற விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், தற்போது வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? ராபிஸ் பாதிப்பை தடுப்பதற்கு என்ன விவரம்? பிரியதர்ஷினி, கடந்த 1 மாத காலமாகவே கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே இந்த தெருநாய்கள் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தி வரக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளுடன் அந்த செய்திகளை நேரலையாகவும் பதிவு செய்திருந்தோம். இது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது. இதற்கிடையே தான் தற்போது தன்னார்வ அமைப்புகள், தன்னார்வ விலங்கின ஆர்வலர்கள் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு தரவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தரவுகள் படி கிட்டத்தட்ட ஒரு கோவை மாநகர பகுதியில் மட்டும் 14 இடங்களில் தெருநாய்கள் அச்சுறுத்தும் வகையான தெருநாய்களை அவர்கள் பிடித்து சென்று ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். 49 நாய்கள் பிடிக்கப்பட்டு அந்த நாய்கள் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 25 நாய்களுக்கு ராபிஸ் நோய் தொற்று இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் தொடர்ச்சியாக அதிகாரிகள் மத்தியில் கோவை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையாளர் அவர்களிடத்தில் இந்த தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர பகுதியில் நகர்நல அலுவலர் அதிகாரிகள் குழு தலைமையில் அந்த 14 இடங்களிலும் ரிங் வேக்சினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பு நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கோவை மாநகராட்சி உதவி நகர்நல அலுவலர் பூபதியிடம் பேசினோம். அவர் நமக்கு அளித்த தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,00,000 தெருநாய்கள் கோவை மாநகர பகுதியில் மட்டும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு என்பது 2022ஆம் ஆண்டு கணக்கின்படி 1,00,000 தெருநாய்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதை கட்டுப்படுத்துவதற்கான தெருநாய்களுடைய அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் கடந்த 4 மாதத்தில் மட்டும் தொடர்ச்சியாக 20,000 தெருநாய்களுக்கு அந்த தடுப்பு வேக்சினேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. ராபிஸ் தொற்று கடியிலிருந்து மக்களை காப்பதற்காக ராபிஸ் தடுப்பூசி அந்த 20,000 நாய்களுக்கு கடந்த 4 மாதங்களில் போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் தடுப்பூசிகள் அதை பொறுத்த வரைக்கும் 25,000 நாய்களுக்கு இந்த 4 மாத அளவில்
ஊசி செலுத்தப்பட்டு அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அந்த 25 நாய்களுக்கு ரேபிஸ் பரவல் என்பது ஒட்டுமொத்த ஒரு பரவலாக பார்க்க முடியாது. அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு 49 நாய்களை எடுத்துச் சென்று 25 நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருப்பது ஒரு பரவல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என இந்த தரவுகளை கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மறுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த ஏபிசி வேக்சினேஷன் என்பதும் ரேபிஸ் வேக்சினேஷன் என்பதும் நாய்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அனைத்து மாநகராட்சியுடைய 5 மண்டலங்கள் இருக்கு. 5 மண்டலங்களிலும் தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2022 கணக்கெடுப்பின்படி 1 லட்சம் தெருநாய்கள் இருப்பது கண்டறியப்பட்டு கடந்த 4 மாதங்களில் மட்டுமே 25,000 நாய்களுக்கு அந்த தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கோவை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, ராபிஸ் பாதிப்பை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் இப்ப வரைக்கும் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க சுதீஷ். குறிப்பா இன்னும் 75,000 நாய்களுக்கு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. 4 மாத காலத்துல என்னென்ன நடவடிக்கைகள் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டீங்க. இப்ப மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய புகாரோட எண்ணிக்கை குறைந்த வண்ணம் இருக்கா? அதை பார்க்க முடியுதா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? குறிப்பாக மாநகராட்சி தரப்பிலும் இந்த தெருநாய்க்கடிகள் தொடர்பான உடனடியாக அழைப்பதற்கான எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியில் நேரடியாக மக்கள் புகார் தெரிவிக்கும் வண்ணமும் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல தனியார் அமைப்புகளுக்கும் பொதுமக்கள் தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 2.5 மாத காலத்தில் வந்த புகார்கள் அடிப்படையில் அந்த பகுதிகளுக்கு சென்று தன்னார்வ அமைப்புகள் நாய்களை, அதாவது பாதிக்கப்பட்ட நாய்கள், மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த நாய்களை அவர்கள் பிடித்து சென்று இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 14 பகுதிகளில் இருந்து பொதுமக்களுடைய புகார்கள் வந்த வண்ணம் அடிப்படையில் 49 நாய்கள் பிடித்து செல்லப்பட்டு அந்த நாய்களிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தான் 25 நாய்களுக்கு அந்த ரேபிஸ் தொற்று பாதிப்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதைத்தான் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் இது ஒரு ரேபிஸ் பரவல் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை மாநகராட்சி நிர்வாகம் மறுத்திருந்தாலும் கூட அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தன்னார்வ அமைப்புகள் பொதுமக்கள் அமைப்பு சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளும் கடந்த 4 மாத காலமாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கிடையில் கடந்த 2 மாதங்களில் பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. நாம் அதை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். கடந்த 2 வார காலத்திற்கு முன்பாக உக்கடம் பகுதியில் அந்த கழிவுநீர் பண்ணையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பிடித்து வரக்கூடிய நாய்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விடப்படுவதால் சிறுவர்கள், முதியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை நாய்கள் அச்சுறுத்தி கடிக்கிறது. ஒரு சிலர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அந்த போராட்டம் என்பது அந்த பகுதி மக்களிடையே கையில் எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தடுப்பூசிகள் செலுத்தக்கூடிய பணிகளும் மாநகராட்சி தரப்பில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி சுதீஷ்.